யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசியில் உச்சம் பெற்று உட்கார போகிறாரு. இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி பலன்கள் கும்பராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கும்பராசிக்கு 2வது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் உட்காந்துருக்காரு. அது இல்லாமல் குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வீடு, உச்சமான பார்வை பார்த்துட்ருக்கார். அதாவது கடகராசியிலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால தன ரீதியான உயர்வுகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இது ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் அப்படின்னு நினச்சிக்கலாம். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரும், வீட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்யக்கூடிய ஒரு காலம், பொருட்சேர்க்கை எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இருக்கும். தனப்பிராப்தம், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் சனி 2வது வீட்டில் இருக்கார், கர்மகாரகன் இருக்கும்போது தொழில் விருத்தி அடையணுமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். குருவோடைய பார்வை விழுந்ததுக்கப்புறமா அந்த சனிக்கு ஒரு ஆக்டிவேஷன் கிடச்சி, அதாவது இரட்டிப்பு பலன்களாக சேர்த்து கிடைக்கிறது. சுபரோட பார்வை விழுந்தால் தான் வேகப்படும். அந்த மாதிரி இப்போ சுபர் பார்வை கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் எதிர்பாராத அளவுக்கு அளப்பரிய லாபங்கள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் பணம் முடக்கமாக இருந்தது, தொட்ட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் வருது, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி அப்படின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் இனிமேல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். 6ஆம் வீடு அப்படின்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். 6வதுல குரு உட்காந்துருக்காரு, என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. எதிரிகள், அதாவது நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எதிரிகள் அத்தனையுமே தவிடு பொடி ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். நோய், அதாவது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு முடிவே இல்லையா நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த நோய் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். குருவுடைய பார்வை விழுந்தால் மட்டும்தான் நாட்பட்ட வியாதிகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த மருத்துவம் பண்ணலாமா அந்த மருத்துவம் பண்ணலாமா நமக்குள்ளேயே கேள்வி கேட்குறதுக்கு இல்லாமல் கடவுள் ரீதியாக யாரோ ஒருத்தங்க சொல்லி ஒரு நல்ல மாற்றங்கள் வரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா நம்ம உணவு பழக்கத்தாலேயே நோயிலிருந்து மீண்டு வரத்துக்கு உண்டான ஒரு காலமும் இருக்கும். ஸோ இப்போ 6வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் மறைக்கப்பட்ட பிரச்சனைகளை அத்தனையுமே சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்க குரு பகவான் 7வது வீட்டையும் பார்வை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது களத்திர ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே சமயத்தில் திருமணமாகி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான காலமும் இதுன்னு சொல்லலாம். மனஸ்தாபங்கள்லாம் மாறத்துக்கு உண்டான காலம். பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கனாக்கா நல்ல அதிகபட்சமான லாபங்கள் வர்றதுக்கும் இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கும் பண முதலீட்டாளர்கள் எல்லாமே நமக்கு ஒன்றுபட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெரிய ஆதாயமே வரலை அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான காலம்லாம் இல்லை. இதுக்கப்புறமா வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது, வரவுகளும் அதிகமாகவே இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டியது கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10வது வீடு, குருவுடைய 5வது பார்வை, நேரடி சிறப்பு பார்வைன்னு சொல்லக்கூடிய பார்வை 10ஆம் வீடு, உங்களுடைய தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இந்த இடத்த பார்க்குறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா வேலை ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி பலவிதமான தடைகள், ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் நமக்கு ஆகவே ஆகாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு விருச்சிக ராசி தான் பார்த்திங்கன்னா 10வது வீட்டாக வருது. விருச்சிக ராசிக்காரர்களே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பாங்க. இதில் விருச்சிக ராசி 10வது வீடாக இருந்தால் என்ன நடக்கும்? வேலையில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச புறக்கணிப்புகள், அப்படியே ஒரு தள்ளுமுள்ளிலேயே போயிட்டுருக்கும். நமக்கு டக்குன்னு வேலை நடக்கலை, நினச்ச இடத்துலேருந்து பணம் வரலை அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கும். குரு பார்வை விழுந்த உடனே தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை விட வயசில் மூத்தவங்க கிட்ட கையெடுத்து வணங்கக்கூடிய மக்கள் யாராவது இருக்காங்கன்னா, அதாவது குரு பகவான் அளவுக்கு உங்களுக்கு ஆசிரியர்கள் அந்த மாதிரிலாம் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செய்யுங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறது உங்கள் வாழ்க்கையோட தரத்தை நீங்கள் உயர்த்திக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பான முறையில் துவங்கலாம். இது அதுக்கான ஒரு நல்ல காலமாகவே இருக்கும். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தையும் குருவுடைய 7வது பார்வை பார்க்குது. 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே வரும். திடீர்னு பிளான் பண்ணி கோயிலுக்கெல்லாம் போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரியான சித்தர்கள் தேடல், இப்படியான விஷயங்கள்லாம்
அடுக்கடுக்காக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போதே அதெல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக பயணங்கள்லாம் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு அமையாது. அமையும் போது பயன்படுத்துகிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பான முறையில் போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் வீட்டில் கும்பிட முடியும் அப்படின்னா வீட்லேயும் கும்பிடுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய தூரத்தில் ஊரில் இருக்கவங்கெல்லாம் குலதெய்வத்துக்கு நேராக தான் போய் பார்க்கணும், அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகும் அப்படின்லாம் நீங்கள் தள்ளி போடவே கூடாது. குலதெய்வத்தை கூப்பிட்டாவே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்கள நினச்சி வீட்டில் படையலிட்டு கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஏன்னா அவங்களோட அனுகிரகம் கிடைச்சாதான் இந்த கிரகங்களுடைய அனுகிரகமும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், தடைகள் நிவர்த்தியாகும். அதோடு சேர்ந்து குரு பகவான் வரார் அப்படிங்கிற காரணத்தினால மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் அதே காரகத்துவம் பொருந்தியுள்ள தட்சிணாமூர்த்திக்கும் 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது வாழ்க்கையில் அளப்பரிய ஆதாயங்களையும் தடை நிவர்த்திகளையும் கொடுத்து சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.